வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். அதிகாரம் 15. உள்ள புயல். எதிர்பாராத நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு மின்னல் பாய்ந்து வந்து மண்டையை பீறிக்கொண்டு தேகத்துக்குள் பாய்வது போன்ற உணர்ச்சி பயங்கொல்லி பல்லவன் என்ற சொற்களை கேட்டதும் சிவகாமிக்கு ஏற்பட்டது. ஆயனரும் திடுக்கிட்டவராக, அடிகளே, என்ன சொல்கிறீர்கள்? பயங்கொல்லி பல்லவன் யார் என்று கேட்டார். பயங்கொல்லி பல்லவனை பற்றி உலகமெல்லாம் அறியுமே, நாடு நகரமெல்லாம் பேச்சாக இருக்கிறதே, உங்களுக்கு தெரியாதா? ஆனால் நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியாதுதான் என்றார் பிக்ஷு. என்ன தெரியாது? யாரை பற்றி உலகம் என்ன சொல்கிறது? ஒரே மர்மமாக இருக்கிறதே என்றார் ஆயனர். ஒரு மர்மமும் இல்லை. உலகமெல்லாம் தெரிந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னால்தான் என்ன? மல்லன் என்ற பட்டப்பெயர் பெற்ற குமார சக்கரவர்த்தி நரசிம்ம பல்லவனை பற்றித்தான் சொல்கிறேன். அவன் பெரிய கோழை. பயங்கொல்லி என்பது உலக பிரசித்தமாயிற்றே. முதலில் வாதாபி சைனியம் படையெடுத்து விட்டது என்று கேள்விப்பட்டதுமே மாமல்லனுக்கு உடம்பெல்லாம் நடுக்கமடைந்து மயங்கி விழுந்து விட்டானாம். அதுவும் அந்த சமயத்தில் அவன் அரண்மனை அந்தப்புறத்து மாதர்களுக்கு மத்தியில் இருந்தானாம். சக்கரவர்த்திக்கு மானமே போய்விட்டதாம். ஆயனரே, மாமல்லனை ஏன் சக்கரவர்த்தி யுத்த களத்துக்கு அழைத்து போகவில்லை என்று நீர் கேள்விப்பட்டதில்லையா? ஏன் காஞ்சி கோட்டைக்கு வெளியிலே மாமல்லன் வரக்கூடாது என்று திட்டம் செய்துவிட்டு மகேந்திர பல்லவர் போர்க்களம் போனார் என்று நீர் கேள்விப்படவில்லையா? ஓ பொல்லாத பிக்ஷுவே, இப்பேற்பட்ட அவதூறு சொல்கிறீர், எம்மாதிரி அபசாரம் பேசுகிறீர். 18 வயதுள்ள தென்னாட்டிலுள்ள பிரசித்தி பெற்ற மல்லர்களையெல்லாம் வென்று மகாமல்லன் என்று பட்டம் பெற்ற மகாவீரனை பற்றி இவ்விதம் சொல்ல உமக்கு நாக்கு கூசவில்லையா என்று ஆயனர் சற்று ஆத்திரத்துடனேயே கேட்டார். மகா சிற்பியே, தங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது என்பது எனக்கு தெரியாது. பெரிய எடுத்து சமாசாரம், நமக்கென்ன கவலை? ஆனாலும் என் வார்த்தையில் நீங்கள் அவநம்பிக்கை கொள்வதால் சொல்கிறேன். அந்த மகாமல்லன் பட்டமெல்லாம் வெறும் கதை. நரசிம்மவர்மனோடு போரிட்ட மல்லர்களுக்கெல்லாம் முன்னாலேயே கட்டளையிடப்பட்டிருந்தது. சீக்கிரத்தில் தோற்று போய்விட வேண்டும் என்று. இப்படியெல்லாம் செய்தாலாவது பிள்ளைக்கு வீரமும் தைரியமும் வராதா என்று சக்கரவர்த்தி பார்த்தார். பாவம், பலிக்கவில்லை. யுத்தம் என்று வந்ததும் நடுங்கி போய்விட்டான். சாக்ஷாத் உத்தர குமாரனுடைய அவதாரம்தான் நரசிம்மவர்மன். ஊராக பாரத மண்டபம் கட்டி பாரதம் படிக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி ஏற்பாடு செய்திருக்கிறாரே, எதற்காக தெரியுமா? முக்கியமாக அவருடைய திருக்குமாரனை உத்தேசித்துத்தான். அடிகளை நிறுத்துங்கள். குமார சக்கரவர்த்தியை பற்றி இப்படியெல்லாம் கேட்க என் மனம் சகிக்கவில்லை என்றார் ஆயனர். இன்னும் மிச்சமுள்ள உண்மையை கேட்டால் என்ன சொல்வீர்களோ தெரியவில்லை. ஆனால் தங்கள் குமாரி சிவகாமி இருக்கும் போது சொல்லக்கூடாது என்று கூறி நாகநந்தி சிவகாமி இருந்த இடத்தை நோக்கினார். சிவகாமி 7-8 வயது சிறுமியாக இருந்த பொழுது ஒரு சமயம் ஒரு தேன் கூட்டில் கையை வைத்து விட்டாள். கையிலும் உடம்பிலும் தேனீக்கள் கொட்டிவிட்டன. ஒரு நாளெல்லாம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அதை காட்டிலும் 1000 மடங்கு வேதனையை நாகநந்தி நரசிம்மவர்மரை பற்றி சொல்லி வந்ததை கேட்டுக் கொண்டிருந்த பொழுது சிவகாமி அனுபவித்துக் கொண்டிருந்தாள். பிக்ஷுவின் வார்த்தை ஒவ்வொன்றும் பழுக்க காய்ச்சிய ஈயத்துளியைப் போல அவள் காதில் விழுந்து கொண்டே இருந்தது. பிக்ஷு, உங்கள் குமாரி இருக்கும் பொழுது சொல்லக்கூடாத விஷயங்கள் என்று கூறியதும் இதுதான் சமயம் என்று சிவகாமி சட்டென்று எழுந்திருந்தாள். அவர்கள் பக்கமே பாராது நடந்து வீட்டின் 2ஆம் கட்டுக்குள் பிரவேசித்தாள். சிவகாமியின் செம்பஞ்சு ஊட்டிய பாதங்களை கதவின் அடியில் இருந்த இடைவெளியில் புத்த பிக்ஷு பார்த்துவிட்டு கொஞ்சம் உரத்த குரலில் சொன்னார். ஆயனரே, உமது குமாரி சிறந்த கலைவாணி மட்டுமல்ல, ரொம்பவும் இங்கிதம் தெரிந்தவள். எப்படி சட்டென்று எழுந்து போனால் பாரும். நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், சக்கரவர்த்திக்கு தம் புத்திரன் விஷயத்தில் இன்னொரு பெரிய கவலையாம். பல்லவ குலத்தில் இவ்வளவு இளம் வயதில் இவனைப் போல ஸ்திரீலோலன் எவனுமே கிடையாதாம். ஒரு சமயம் மாமல்ல பல்லவன் ஒரு பெண்ணுக்கு எழுதிய காம விகாரம் ததும்பிய ஓலை சக்கரவர்த்தியிடம் ஆகப்பட்டு விட்டதாம். இதையெல்லாம் உத்தேசித்துத்தான் மாமல்லனை காஞ்சியிலேயே இருக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி திட்டம் செய்திருக்கிறாராம். இப்படி நாகநந்தி சொல்லிக் கொண்டிருந்த பொழுது கதவின் அடியில் தெரிந்த பாதங்கள் மறைந்தன. நாகநந்தியும் பிறகு தமது குரலை தாழ்த்தி கொண்டு பேசலானார். 1000 பேய்களினால் துரத்தப்பட்டவளைப் போல சிவகாமி வீட்டின் பின்கட்டுக்களை தாண்டி கொல்லை பக்கம் ஓடினாள். காட்டுக்குள்ளே எங்கே போகிறோம் என்று உத்தேசமில்லாமல் ஓடினாள். ஓடி ஓடி களைத்து கடைசியில் ஒரு மரத்தடியில் வேரின் மீது உட்கார்ந்தாள்.
சிவகாமியை பின்தொடர்ந்து மானும் கிளியும் பின்னால் வந்து கொண்டிருந்தன. அவற்றை அவள் கவனிக்கவே இல்லை. மரத்தடியில் உட்கார்ந்து சிறிது நேரத்திற்கு பிறகு ரதி அருகில் வந்து மெதுவாக தன் முகத்தை அவள் கரத்தின் மீது வைத்தது. சிவகாமி அதை ஒரு தள்ளு தள்ளி, சீ தரித்திரமே, பீடை ஒழிந்து போ என்று கத்தினாள். சந்தர்ப்பம் தெரியாத அசட்டு சுகரிஷி மாமல்லர் மாமல்லர் என்றது. சிவகாமி கையை ஓங்கி, சனேனே மூதேவி என்று அதை அடிக்கப் போனாள். கிளி இறகுகளை அடித்துக்கொண்டு அவளிடம் அகப்படாமல் தப்பிச் சென்றது. திடீரென்று தாமரை குளக்கரையில் மகிழமரப் பொந்தில் இருந்த ஓலைகளின் நினைவு வந்தது. அந்த ஓலைகளை உடனே எடுத்து நெருப்பில் போட்டு எரித்து சாம்பலாக்கிவிட வேண்டும் என்று நினைத்து தாமரை குளத்தை நோக்கி ஓடினாள். அதி சீக்கிரத்தில் குளக்கரை அடைந்து உட்காரும் பலகையின் மீது காலை வைத்து ஏறி மரப்பொந்திலே கையை விட்டாள். ஐயோ, அந்த பொந்திலே ஏதாவது நாகசர்ப்பம் இருந்து அவள் கரத்தை தீண்டிவிட்டதா என்ன? அவள் முகத்தில் ஏன் அவ்வளவு பயங்கரம்? கையை ஏன் அவ்வளவு அவசரமாக வெளியில் எடுத்தாள்? இன்னும் கொஞ்சம் மேலே கிளம்பி பொந்திற்குள்ளே உற்று பார்க்கிறாள் ஏன்? அந்த பொந்து வெறுமையாக சூனியமாக இருந்ததுதான் காரணம். காலையில் அந்த பொந்தில் இருந்த ஓலைகள் எங்கே போயிருக்கும்? சிவகாமி அந்த மகிழ மரத்தை ஓடி அடைந்த அதே சமயத்தில் தாமரை குளத்தின் எதிர்க்கரையில் இருந்த காட்டில் புத்த பிக்ஷு விரைந்து வந்து கொண்டிருந்தார். மரப்பொந்தில் அவள் கையை விட்டு வெறும் கையை வெளியில் எடுத்ததை அவர் பார்த்தார். அப்போது சிவகாமியின் முகத்தில் தோன்றிய வியப்பும் பயமும் பிக்ஷுவுக்கும் எல்லையற்ற ஆச்சரியத்தை உண்டாக்கிற்று என்பது அவருடைய முகக்குறியினால் தெரிய வந்தது. சத்ருக்னன் வரலாறு. பாபாக்கினி நதிக்கரையில் பல்லவ சைனியத்தின் பாசறையில் ரிஷப கொடி கம்பீரமாக பறந்த கூடாரத்தின் உள்ளே மகேந்திர சக்கரவர்த்தி வீற்றிருந்தார். அவருக்கு எதிரே சக்கரவர்த்தியின் அந்தரங்க ஒற்றனாகிய சத்ருக்னன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தால் வெகு தூரம் பிரயாணம் செய்து வந்தவனாக காணப்பட்டான். உடம்பெல்லாம் சொட்ட சொட்ட உயர்த்திருந்தது. 8 மாதத்திற்கு முன்னால் அவனை பார்த்ததற்கு இப்பொழுது அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாதபடி உருவம் மாறிப்போயிருந்தது. சக்கரவர்த்தி சத்ருக்னனை உற்று பார்த்துவிட்டு, யார், சத்ருக்னனா என்று கேட்டார். அடியேன் தான் பல்லவேந்திரா. ரொம்பவும் உருவம் மாறி போயிருக்கிறாய். ஆமாம் பிரபு, சக்கரவர்த்தியின் சேவையில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும் என் தேகம் புஷ்டியடைகிறது. இல்லை, மெலிந்திருக்கிறாய் என்று சொன்னேன். 8 மாதத்திற்கு முன்பு உன்னிடம் ஏதோ முக்கியமான காரியத்தை ஒப்படைத்ததாக ஞாபகம். என்ன காரியம் என்று நினைவிருக்கிறதா என்று மகேந்திரர் கேட்டார். சத்ருக்னன், நன்றாக நினைவிருக்கிறது பிரபு. வேறு நினைவே எனக்கு கிடையாது என்றான். மறந்தது நான் தான். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் என்றார் சக்கரவர்த்தி. பிக்ஷுவை பின்தொடரச் சொன்னீர்கள். அப்புறம் ஆயனரை கவனிப்பதற்கு ஆள் போடச் சொன்னீர்கள். அவ்வளவுதானா? இன்னும் ஒரு கடினமான வேலையும் கொடுத்தீர்கள் பிரபு. குமார சக்கரவர்த்தியின் போக்குவரவுகளை கவனித்து வரும்படி கட்டளையிட்டீர்கள். ஆமாம், ஞாபகத்துக்கு வருகிறது. ஏதேனும் முக்கியமான தகவல் கிடைத்தால் நம்பிக்கையான ஆள் மூலம் செய்தி அனுப்பச் சொன்னீர்கள். மிக முக்கியமான செய்தியாக இருந்தால் என்னையே நேரில் வரச் சொன்னீர்கள். அப்படியானால் மிக முக்கியமான செய்தி இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறாய் போல் இருக்கிறது. ஆம் பல்லவேந்திரா, வேறு யாரிடமும் அனுப்ப முடியாத செய்தி. அதனால்தான் நானே வந்தேன். ஒவ்வொன்றாக சொல் பார்க்கலாம். சத்ருக்னன் நாகநந்தியை தான் பின்தொடர்ந்தது பற்றி முதலில் சொன்னான். அந்த வரலாறு பின்வருமாறு. நாகநந்தி பரஞ்சோதியிடம் ஓலை கொடுத்து அவனை நாகார்ஜுன மலைக்கு போகும்படி அனுப்பிய பிற்பாடு தெற்கே கிளம்பி போனார். சத்ருக்னனும் அவரை பின்தொடர்ந்து போனான். கெடில நதிக்கரையில் அடர்ந்த காடும் சிறிய குன்றுகளும் சூழ்ந்த ஓரிடத்தில் கட்டியிருந்த புத்த விகாரத்தை அடைந்து சில தினங்கள் தங்கினார். அங்கே இருந்த பித்த பிக்ஷுக்கள் சிலருக்கு ஏதேதோ செய்தி சொல்லி நாலாப்புறமும் அனுப்பினார். அவர்களில் ஒருவர் உறையூருக்கும் இன்னொருவர் கங்கராஜ்யத்தின் தலைநகரான தலைக்காட்டுக்கும் சென்றதாக தெரிந்தது. பிறகு நாகநந்தி மறுபடியும் தெற்கு நோக்கி பிரயாணமானார். கொள்ளிடத்தையும் காவேரியையும் கடந்து நாகப்பட்டினம் சென்றார். அங்கே இருந்து மதுரைக்கு பிரயாணமானார். மதுரைக்கு நாகநந்தியும் சத்ருக்னனும் போன சமயம் மாரவர்ம பாண்டியன் கடும் நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கோ நாளைக்கோ என்று இருந்தான். அடுத்தபடி பட்டத்துக்கு வரவேண்டிய இளம் பாண்டியனுடைய கட்டளையினால் அயலூர்காரர் எல்லோரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நாகநந்தியும் சத்ருக்னனும் ஒரே சிறையில் இருக்கும்படி நேர்ந்தது. அங்கே பிக்ஷுவுடன் சிநேகம் செய்து கொண்டான். இவர்கள் சிறையில் இருக்கும் போதே மாரவர்மன் காலமாகி சடையவர்மன் சிம்மாசனம் ஏறினான். பின்னர் இவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. நாகநந்தி புதிய பாண்டியனை சந்தித்தார். அவர்களுக்குள் பல தினங்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. இதற்கிடையில் மாமல்லருக்கு பெண் கொடுக்கும் விஷயமாக காஞ்சிக்கு போன தூதர்கள் திரும்பி வந்தார்கள். மறுபடியும் சில நாள் நாகநந்திக்கும் சடையவர்மனுக்கும் சம்பாஷணை நடந்த பிறகு பாண்டியன் நாடெங்கும் படை திரட்டும்படி கட்டளை பிறப்பித்தான்.
நாகநந்தி பிறகு மதுரையிலிருந்து கிளம்பி வடக்கு நோக்கி பிரயாணமானார். சத்ருக்னனும் அவரோடு புறப்பட்டான். வழியெல்லாம் புத்த பிக்ஷு பெரும் சிந்தனையில் ஆழ்ந்தவராக காணப்பட்டார். காவேரியையும் கொள்ளிடத்தையும் தாண்டியவர்கள் கெடில நதிக்கரையில் இருந்த புத்த விகாரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இதற்குள்ளாக சத்ருக்னனுக்கு புத்த பிக்ஷு தன்னை ஒற்றன் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற சந்தேகம் உண்டாகியிருந்தது. அச்சமயம் அந்த புத்த விகாரத்தில் ஏற்கனவே காஞ்சி ராஜ விகாரத்தில் இருந்த இளம் பிக்ஷு இருந்தான். அந்த இளம் பிக்ஷு சத்ருக்னனை வெறித்து வெறித்து பார்த்ததிலிருந்து சத்ருக்னனுடைய சந்தேகம் உறுதிப்பட்டது. எனவே அன்று இளம் பிக்ஷு சத்ருக்னனுக்கு அளித்த உணவை அவன் உடனே சாப்பிடாமல் நதியின் வெள்ளத்தில் கொஞ்சம் போட்டு பார்த்தான். அதை சாப்பிட்ட மீன்கள் உடனே நீல நிறமாக மாறி செத்து தண்ணீரில் மிதந்ததை கண்டான். அன்று இரவு நாகநந்திக்கும் இளம் பிக்ஷுவுக்கும் தெரியாதபடி அந்த புத்த விகாரத்தை அதை அடுத்திருந்த குன்றுகளையும் சுற்றி பார்த்தான். குன்றுகளில் குடைந்திருந்த ரகசிய குகைகளுக்குள் பல வகை போர்க்கருவிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டான். குன்றுகளை சுற்றி வந்தபோது ஓரிடத்தில் கேட்டவுடனே இருதயம் நின்று போகும்படியான அவ்வளவு பயங்கரமான சீரல் சத்தத்தை கேட்டான். 1000 நாக சர்ப்பங்கள் சீறுவது போன்ற அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க அவன் ஆன மட்டும் முயன்றும் முடியவில்லை. ஒரு நாள் உதயத்தில் புத்த பிக்ஷு அந்த ரகசிய புத்த விகாரத்திலிருந்து புறப்பட்டு சமுத்திரம் போல அலைமோதிக் கொண்டிருந்த திருப்பார்கடல் என்னும் ஏரிக்கரை வழியாக வடக்கு நோக்கி சென்றார். அவர் அறியாதபடி அவரை பின்தொடர்ந்து சத்ருக்னனும் சென்றான். கடைசியில் ஆயனரின் ஆரண்ய வீட்டை நாகநந்தி அடிகள் அடைந்தார். தான் இல்லாத போது ஆயனரை கவனித்துக் கொள்வதற்காக குண்டோதரன் என்பவனை சத்ருக்னன் விட்டுவிட்டு போயிருந்தான். அவன் ஆயனரிடம் சிற்பக்கலையும் சித்திரக்கலையும் கற்கும் சீடனாக அமர்ந்து ஆயனர் வீட்டிலே இருந்து வந்தான். குண்டோதரன் விசேஷமாக செய்தி ஒன்றும் சொல்லவில்லை. சாரதி கண்ணபிரானும் அவன் மனைவி கமலையும் சில முறை அங்கு வந்துவிட்டு போனதாக மட்டும் தெரிவித்தான். காஞ்சியில் நரசிம்மவர்மரின் போக்குவரவுகளை கவனித்து வரும்படி கண்ணபிரானுடைய தந்தையை சத்ருக்னன் ஏற்படுத்தி இருந்தான். நரசிம்மவர்மர் சக்கரவர்த்தியின் கட்டளையை பரிபூரணமாக நிறைவேற்றி வைத்ததாக தெரிய வந்தது. சென்ற 8 மாதத்தில் காஞ்சியை விட்டு மாமல்லர் வெளியே போகவே இல்லை. காஞ்சி கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்வதிலேயே பெரும்பாலும் காலத்தை கழித்து வந்தார் என்று தெரிந்தது. மேற்கூறிய விதம் சத்ருக்னன் தான் அறிந்து வந்த வரலாற்றை எல்லாம் கூறி முடித்த பிறகு சக்கரவர்த்தி, சத்ருக்னா, என்னுடைய கட்டளையை மிக நன்றாக நிறைவேற்றியிருக்கிறாய். செய்தி இவ்வளவுதானா? உன் முகத்தை பார்த்தால் இன்னும் ஏதோ முக்கிய சமாசாரம் இருப்பது போல தோன்றுகிறதே என்று கூறினார். ஆம் பிரபு, சில ஓலைகள் கிடைத்தன. அவற்றை தங்களை தவிர யாரும் பார்க்கக்கூடாது என்று நேரில் கொண்டு வந்தேன். ஓலையா? என்ன ஓலை என்று சக்கரவர்த்தி வியப்புடன் கேட்டுக்கொண்டே கரத்தை நீட்டினார். பல்லவேந்திரா, ஒருவேளை நான் செய்தது குற்றமாக இருந்தால் மன்னிக்க வேண்டும். சக்கரவர்த்தி துள்ளி எழுந்து, முட்டாளே, துர்விநீதனுக்கு புலிகேசி அனுப்பிய ஓலையை தடுத்து நிறுத்திவிட்டாயா என்று கோப கர்ச்சனை செய்தார். இல்லை பல்லவேந்திரா, மன்னிக்க வேண்டும். நான் சொல்லும் ஓலை யுத்தத்தை பற்றியதே அல்ல. நல்ல வேளை, எங்கே அப்படி ஏதாவது அசட்டத்தனமாக குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்து விட்டாயோ என்று பயந்து போனேன். பின்னே எந்த ஓலையை சொல்லுகிறாய்? பல்லவேந்திரா, நான் கொண்டு வந்திருப்பது காதல் ஓலை. ஹாய் என்று வியப்பொலியுடன் சக்கரவர்த்தி தமது பீடத்தில் அமர்ந்தார். அவருடைய புருவங்கள் நெறிந்தன. நெற்றியில் சுருக்கங்கள் காணப்பட்டன. எங்கே எடு, ஓலையை பார்க்கலாம் என்றார். சத்ருக்னன் தலையிலிருந்து முண்டாசை எடுத்தான். அதற்குள்ளே இருந்த ஓலைச் சுருள்கள் 8ஐயும் எடுத்து தயக்கத்துடன் சக்கரவர்த்தியிடம் கொடுத்தான். மகேந்திரர் ஓலைகளை வாங்கிக் கொண்டார். சற்று நேரம் ஓலைகளை கையில் வைத்துக் கொண்டும் சிந்தனை செய்தார். பிறகு, சத்ருக்னா, ராஜ்யம் ஆளுவதைப் போல கொடுமையான காரியம் வேறொன்றும் இல்லை. ராஜ்யத்தின் நன்மைக்காக நான் இந்த நீசத்தனமான காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. மாமல்லனுடைய குழந்தை உள்ளத்தில் அதனை கீறி பார்க்கும் பயங்கரமான பாவத்தை செய்யப் போகிறேன் என்றார். மகேந்திரர் தவறு. சத்ருக்னன் கொடுத்த ஓலையை படித்து வந்தபோது மகேந்திரருக்கு அடிக்கடி கைகள் நடுங்கின. முதலிலே 2-3 ஓலைகளை சற்று சாவகாசமாக படித்தார். மற்றவற்றையெல்லாம் விரைவாக பார்த்து முடித்தார். கடைசியில் சத்ருக்னனை பார்த்து, சத்ருக்னா, இந்த ஓலைகளை நீ கொண்டு வந்திருக்க கூடாது, என்னிடம் கொடுத்திருக்கவே கூடாது என்று சோக குரலில் கூறினார். பல்லவேந்திரா, மன்னிக்க வேண்டும் என்றான் சத்ருக்னன். உன் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை சத்ருக்னா. மன்னிப்பு கேட்பதற்குரிய காரியம் எதுவும் நீ செய்யவில்லை. உன்னுடைய கடமையையே நீ செய்தாய். என் மனதுக்கு அது எவ்வளவு வேதனை தரும் காரியம் என்பது உனக்கு எப்படி தெரியும்? அரண்மனை தோட்டத்திலே ஓர் அழகான பூச்செடி முளைத்தது.
ஆரண்யத்தின் நடுவிலே ஒரு மனோகரமான மலர்கொடி தழைத்தது. இரண்டும் இளம் தளிர்கள் விட்டு வளர்ந்தன. பருவ காலத்தில் அரும்பு விட்டு பூத்து குலுங்கின. அந்த பூச்செடியையும் மலர்கொடியையும் வேரோடு பிடுங்கி நெருப்பிலே போட்டு பொசுக்கும் பொறுப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது சத்ருக்னா. அது எவ்வளவு குரூரமான பொறுப்பு என்பதை நீ கொண்டு வந்த இந்த ஓலைகளிலிருந்து நன்றாக அறிகிறேன். மகேந்திர பல்லவர் பெருமூச்சு விட்டுவிட்டு, சத்ருக்னா, மாமல்லரின் கோமள இருதயத்தை நான் எவ்வளவு தூரம் புண்படுத்தியிருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு தூரம் அவன் மன உறுதியை சோதித்திருக்கிறேன் தெரியுமா? இதை கேள் என்று கூறி ஓலையிலிருந்து பின்வரும் பகுதியை வாசித்தார். என் ஆருயிரே, உன்னை வந்து பார்ப்பதற்கு என் உயிர், உடல், ஆவி அனைத்தும் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த காஞ்சி கோட்டையைப் போல 100 மடங்கு கட்டும் காவலும் உள்ள கோட்டைக்குள்ளே என்னை வைத்திருந்தாலும் எல்லா கட்டுக்காவலையும் மீறிக்கொண்டு உன்னிடம் நான் பறந்து வந்து விடுவேன். கடல்களுக்கு நடுவில் உள்ள தீவில் ராவணன் சீதையை சிறை வைத்தது போல உன்னை யாராவது வைத்திருந்தால் அங்கேயும் உன்னை தேடி வந்தடைவேன். சொர்க்க லோகத்திலே இந்திரனும் பாதாள லோகத்திலே விருத்திராசனும் உன்னை சிறுப்படுத்தியிருந்தாலும் நான் உன்னை வந்து அடைவதை தடுப்படுத்த முடியாது. ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் பெரிதான தடை வந்து குறுக்கிட்டிருக்கிறது. அது என் தந்தையின் கட்டளைதான். தாம் அனுமதி அளிக்கும் வரையில் காஞ்சி கோட்டையை விட்டு வெளியே போகக்கூடாதென்று மகேந்திர பல்லவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சிவகாமி, இந்த உலகத்தில் என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டு என்றால் அது என் தந்தையின் கட்டளையை மீறுவதுதான். நெற்றிக்கண் படைத்த சிவபெருமான் என் முன்னால் பிரத்யட்சமாகி மகேந்திர பல்லவரின் கட்டளைக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யச் சொன்னால் ஒரு நாளும் அதை நான் செய்ய மாட்டேன். அவ்வளவு தூரம் என் பக்திக்கு உரியவரான என் தந்தை இப்பொழுது என்னை எப்பேற்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கிவிட்டார் தெரியுமா? என்னுடைய உயிரை காட்டிலும் எனக்கு பிரியமான காதலிகள் இருவரையும் நான் சந்திக்க முடியாதபடி செய்துவிட்டார். அந்த 2 காதலிகளில் ஒருத்தி ஆயன சிற்பியின் மகள் சிவகாமி. அவளை ஆரண்ய மத்தியிலுள்ள தாமரை குளக்கரையில் நான் ஏகாந்தமாக சந்திக்க விரும்புகிறேன். இன்னொரு காதலி யார் தெரியுமா? அவள் பெயரை உனக்கு சொல்லட்டுமா? சொன்னால் நீ அசூயை அடையாமல் இருப்பாயா? அவள் பெயர் ஜெயலக்ஷ்மி. அந்த காதலியை நான் இரத்த வெள்ளம் ஓடும் யுத்த களத்தின் மத்தியில் சந்திக்க ஆசைப்படுகிறேன். சந்தித்து அவள் என் கழுத்தில் சூடும் வெற்றி மாலையுடனே திரும்பி வந்து உன்னை பார்க்க விரும்புகிறேன். மகேந்திரர் இவ்விதம் ஆசித்து வந்தபோது சத்ருக்னன் தலைகுனிந்து பூமியை பார்த்த வண்ணம் நின்றான். கேட்டாயா சத்ருக்னா, இப்பேற்பட்ட புதல்வனை பெறுவதற்கு நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? ராமனை பெற்ற தசரதரை விட நான் பாக்கியசாலி அல்லவா? ராமன் அப்படி என்ன தியாகம் செய்து விட்டான்? ராஜ்யத்தை துறந்து சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வனத்துக்கு சென்றான். ராஜ்யம் ஆளுவதைக் காட்டிலும் வனத்தின் உல்லாச வாழ்க்கை ராமன் விரும்பியதில் வியப்பு என்ன? ஆனால் தந்தையின் வாக்கை பரிபாலனம் செய்யும் பொருட்டு வனத்துக்கு போவதைக் காட்டிலும் போர்க்களத்துக்கு போகாமல் இருக்க 100 மடங்கு மன உறுதி வேண்டும். பரிசுத்தமான இளம் உள்ளத்திலே முதலாக காதலித்த பெண்ணை பார்க்க போகாமல் இருப்பதற்கு அதை காட்டிலும் 1000 மடங்கு திடசித்தம் வேண்டும். இத்தகைய கடும் சோதனையில் நரசிம்மன் தேறி இருக்கிறான் என்பதை நினைக்கும் பொழுது என் உள்ளம் பூரிக்கிறது. ஆனால் சோதனை ஏற்படுத்திய நானோ படுதோல்வி அடைந்தேன். நரசிம்மனையும் சிவகாமியையும் பிரித்து வைத்திருந்தால், அவர்கள் ஒருவரையொருவர் பார்க்காமல் இருந்தால், சிவகாமியின் காதல் வலையிலிருந்து நரசிம்மன் மீண்டு விடுவான் என்று நினைத்தேன். காதலை நெருப்பு என்று கூறுவது முற்றும் பொருத்தமானது சத்ருக்னா. நெருப்பு சொற்பமாக இருந்தால் காற்று அடித்ததும் அணைந்து விடுகிறது. பெருநெருப்பாக இருந்தால் காற்று அடிக்க அடிக்க நெருப்பின் ஜுவாலை அதிகமாகி கொழுந்து விட்டு எரிகிறது. நெருப்புக்கு காற்று எப்படியோ அப்படி காதலுக்கு பிரிவு என்று தோன்றுகிறது. பொய்க்காதலாக இருந்தால் பிரிவினால் அது அழிந்து விடுகிறது. உண்மை காதலாக இருந்தாலோ பிரிவினால் அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருநெருப்பாக மூழ்கிறது. நரசிம்மன் விஷயத்தில் அப்படித்தான் நடந்துவிட்டது. நான் எவ்வளவோ யோசனை செய்து போட்ட திட்டங்களை எல்லாம் காமதேவன் தன்னுடைய மெல்லிய பூங்கடை ஒன்றினால் காற்றில் பறக்கச் செய்து விடுவான் போலிருக்கிறது. சத்ருக்னா, வாதாபி சக்கரவர்த்தியிடம் தோற்றாலும் தோற்கலாம். கேவலம் மன்மதனுடைய மலர்கணைக்கா மகேந்திர பல்லவன் தோற்றுவிடுவது ஒரு நாளும் இல்லை என்று கூறி மகேந்திர சக்கரவர்த்தி மீண்டும் சிரித்தபோது அவருடைய சிரிப்பில் எக்களிப்பு தொனித்தது. மாமல்லனுக்கு நான் இட்ட கட்டளையை இந்த கணமே மாற்றிவிடுகிறேன் சத்ருக்னா. நான் தரும் ஓலையை எடுத்துக்கொண்டு வாயு வேக மனோவேகமாக காஞ்சிக்கு போக வேண்டும். தலைக்காட்டிலிருந்து துர்விநீதனுடைய சைனியம் காஞ்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து நிர்மூலமாக்குவதற்கு நரசிம்மன் போர்க்களத்திற்கு செல்லட்டும். போவதற்கு முன்னால்
ஆயனர் வீட்டிற்கு போய் சிவகாமியை பார்த்துவிட்டு போவதாக இருந்தாலும் போகட்டும். அதற்கு நான் குறுக்கே நிற்கப் போவதில்லை. இதை கேட்டதும் சத்ருக்னனுடைய முகத்திலே தோன்றிய விசித்திரமான புன்னகை. என்னிடம் கூடவா உங்களுடைய கபட நாடகம் என்று கேட்பது போல் இருந்தது. கிளியும் கருடனும். கமலி, கண்ணா, எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. ஏன் அப்படி? புதிய தளபதிக்கு வந்த வாழ்வை நினைக்க நினைக்க கோபமாக வருகிறது. கோபித்து என்ன பயன்? அவர் யுத்த களத்துக்கு போய் வீராதி வீரர் என்று பெயர் எடுத்து வந்திருக்கிறார். யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று என் மனமும் தான் துடியாக துடிக்கின்றது. யார் குறுக்கே விழுந்து மறிக்கிறார்கள்? வேறு யார்? மாமல்லர் தான். மாமல்லருக்கு ஏன் நான் ரதசாரதியானேன் என்று இருக்கிறது. அவராலே தானே நானும் இந்த கோட்டைக்குள்ளேயே அடைந்து கிடக்க வேண்டியிருக்கிறது. இல்லாமல் போனால் வெட்டி முறித்து விடுவாயாக்கும். எப்படியும் ஒரு நாளைக்கு மாமல்லர் யுத்தத்திற்கு போகாமல் இருக்க மாட்டார். அப்போது நானும் போகிறேனா இல்லையா பார். ஒருவேளை நான் போர்க்களத்தில் வீர சொர்க்கமடைந்தால் என்னை பற்றி சின்னக்கண்ணனுக்கு சொல்வாயல்லவா? ஆகட்டும் ஆகட்டும். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து வீரம் பேசுவதிலே உனக்கு இணை இந்த பல்லவ ராஜ்யத்திலேயே கிடையாது என்று கண்ணம்மாளிடம் சொல்கிறேன். என்ன சொன்னாய்? கண்ணம்மாளா? ஆமாம், கண்ணம்மாளாய்த்தான் இருக்கட்டுமே. போதும் போதும். பூலோகத்தில் பெண்களே பிறக்கக்கூடாது என்று நான் சொல்லுவேன். கூடவே கூடாது. உண்மைதான். ஆண் பிள்ளைகளைப் போன்ற நிர்மூடர்கள் இருக்கிற உலகத்தில் பெண்களை பகவான் படைக்கக்கூடாதுதான். உங்களால் நாங்கள் படுகிற கஷ்டம் எவ்வளவு என்பதை உணர்ந்து கொள்ளக்கூட உங்களுக்கு சக்தி இல்லை. இது என்ன அபாண்டம் கமலி? உங்களை நாங்கள் அப்படி என்ன கஷ்டப்படுத்துகிறோம்? சற்று முன்னால் யுத்தத்திற்கு போய் நான் செத்து போகப் போகிறேன், நீ வீட்டிலே சுகமாக இருந்து சொன்னாயே, அது என்னை கஷ்டப்படுத்துகிறதல்லவா? தங்கச்சி சிவகாமியை 8 மாத காலமாக மாமல்லர் போய் பார்க்காமல் இருக்கிறாரே, அது அவளை கஷ்டப்படுத்துகிறதாகாதா? எப்போதும் உன் தங்கச்சியை பற்றியேதான் உனக்கு யோசனை, வேறு நினைவே கிடையாது. ஆமாம் கண்ணா, கொஞ்ச நாளாக நான் அவளை பற்றியே தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். யோசிக்க யோசிக்க வருத்தமாக இருக்கிறது. சிவகாமி எதற்காக மாமல்லர் மேல் காதல் கொண்டாள் என்று இருக்கிறது. கிளி கிளியுடனும் குயில் குயிலுடனும் கூடி வாழ வேண்டும். மரக்கிளையிலே வாழும் பச்சை கிளி உச்சி வானத்தில் பறக்கும் கருடனுக்கு மாலையிட ஆசைப்படலாமா? இதென்ன கமலை இப்படி பேசுகிறாய்? கொஞ்ச நாளைக்கு முன்னால் எல்லாம் நீதானே உன் தங்கைக்கு இணை 3 உலகத்திலும் இல்லை என்றும் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் அவள் காலில் வந்து விழுவார்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தாய். ஆமாம் கண்ணா, என் தங்கை மேலுள்ள ஆசையினால் அப்படியெல்லாம் சொன்னேன். ஆசை இருக்கும் இடத்தில் அருவி மழுங்கிவிடும் அல்லவா? ஆற அமர யோசித்து பார்த்ததில் இதெல்லாம் நல்லதுக்கில்லை என்று தோன்றுகிறது. நான் சிவகாமிக்கு உடன்பாடாக பேசி அவள் ஆசையை வளர்த்து வந்ததும் தப்பு. மாமல்லரின் ஓலைகளை நீ அவளுக்கு கொண்டு போய் கொடுத்து கொண்டிருப்பதும் தப்பு. இப்பேற்பட்ட ஞானோதயம் உனக்கு எப்படி உண்டாயிற்று என்று கண்ணன் பரிகாச குரலில் கேட்டான். கொஞ்சமாவது வெட்கமில்லாமல் நீ சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் என்று சொல்கிறாயே, அவன் என் வயிற்றில் வந்த பிற்பாடுதான் என்றாள் கமலி. இதென்ன கமலி, உன் தங்கை சிவகாமிக்கு மாமல்லரை கல்யாணம் செய்து கொள்வதற்கும் சின்ன கண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு விளங்கவில்லையே என்று கூறி கண்ணபிரான் கலகலவென்று சிரித்தான். உனக்கு ஒன்றுமே விளங்காது கண்ணா. குதிரைகளோடு பழகி பழகி குதிரைகளுக்கு இருக்கிற அறிவுதான் உனக்கும் இருக்கிறது என்றாள் கமலி. இதோ பார் கமலி, நீ என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லு, கேட்டுக்கொள்கிறேன். என் குதிரைகளை பற்றி மட்டும் ஒன்றும் சொல்லாதே. குதிரைகளுக்கு உள்ள அறிவு மனிதர்களுக்கு இருந்தால் இந்த உலகம் எவ்வளவோ மேலாக இருக்குமே என்றான் கண்ணன். குதிரைகளை பற்றி கமலி கேவலமாக பேசியதில் கண்ணனுக்கு மிக்க கோபம் உண்டாகிவிட்டது. பின்பு சற்று நேரம் அவன் எதுவும் பேசாமல் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தான். கமலியும் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். எனவே கண்ணன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு பேச வேண்டியதாயிற்று. நீ என்னதான் சொல்கிறாய் கமலி? மாமல்லர் உன் தங்கையை கல்யாணம் செய்து கொள்வதற்கு என்ன தடை என்று கேட்டான். கண்ணா, இத்தனை நாளாக நீ அரண்மனை சேவகம் செய்கிறாய். ஆனாலும் அரண்மனை நடைமுறை ஒன்றும் உனக்கு தெரியவில்லை. ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் கல்யாணம் செய்து கொள்வதென்றால் நீயும் நானும் கல்யாணம் செய்து கொள்வது போலவா? மாமல்லருடைய மகன் ஒரு நாள் இந்த காஞ்சி சிம்மாசனத்தில் ஏற வேண்டியிருக்கும் அல்லவா? இதை தெரிந்து கொள்ள அபாரமான அறிவு வேண்டியதில்லை. குதிரைகளுக்கு இருக்கும் அறிவு கூட போதுமே. அப்படியானால் அந்த அறிவை செலுத்தி இன்னும் கொஞ்சம் யோசித்துப்பார். சிற்பியின் மகள் வயிற்றிலே பிறக்கும் பிள்ளையை பல்லவ சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க முடியுமா? ஏன் முடியாது? அதில் என்ன கஷ்டம்? நமது அரண்மனை சிம்மாசனம் அப்படி ஒன்றும் அதிக உயரமில்லையே. நான் ஒருவனாகவே தூக்கி அதில் உட்கார்த்தி வைத்து விடுவேனே. நீ விளையாடுகிறாய் கண்ணா. ஆயன சிற்பியின் பேரன்
பல்லவ குலத்து சிம்மாசனத்தில் ஏறுவதற்கு நாட்டார் நகரத்தார் சம்மதிப்பார்களா? நாட்டார் நகரத்தாரை சம்மதிக்க செய்வது என் பொறுப்பு கமலி. நீ பார்த்து கொண்டே இரு. 2 கையிலும் 2 குதிரைச்சாட்டை எடுத்துக்கொண்டு போய் நாட்டார் நகரத்தாரின் முதுகில் வெளு வெளு என்று வெளுத்து சம்மதிக்கும்படி செய்கிறேனா இல்லையா பார். அது மட்டுமல்ல கண்ணா, மகேந்திர பல்லவரின் சித்தப்பா பேரன் ஒருவன் வேங்கிபுரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறானே, உனக்கு தெரியாதா? அந்த ஆதித்தவர்ம பல்லவ சிம்மாசனத்துக்கு போட்டிக்கு வரமாட்டானா? வரமாட்டான் கமலி, வரமாட்டான். வேங்கிபுரம் அடியோடு போய்விட்டது. வேங்கியோடு ஆதித்தவர்மனும் நாசமாக போய்விட்டான். இனிமேல் வரமாட்டான். மேலும் நமது குமார சக்கரவர்த்தி மற்ற தேசத்து ராஜகுமாரர்களைப் போல அல்லவே. ஆசைக்கு சிவகாமியை கல்யாணம் செய்து கொண்டு பட்டத்துக்கு இன்னொரு ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொள்ள மாமல்லர் இணங்க மாட்டார் அல்லவா? அவருடைய சுபாவம் மகேந்திர சக்கரவர்த்திக்கு நன்றாக தெரியும். ஏகபத்தினி விரதம் கொண்ட ராமனை போன்றவர் அல்லவா நமது மாமல்லர். ஆமாம் கமலி, சந்தேகமே இல்லை. மாமல்லர் அது விஷயத்தில் ராமனையும் கண்ணனையும் போன்றவர்தான். கோகுலத்து கண்ணனை நான் சொல்லவில்லை. அந்த அயோத்தி ராமனையும் இந்த காஞ்சி கண்ணனையும் போன்றவர் என்று கண்ணபிரான் தன்னை சுட்டி காட்டிக் கொள்ளவே கமலிக்கு சிரிப்பு பீரிட்டு கொண்டு வந்தது. சற்று பொறுத்து கண்ணபிரான், கமலி, எனக்கு ஒரே அதிசயமாக இருக்கிறது. இவ்வளவு மர்மமான ராஜரீக விவரங்களை எல்லாம் உனக்கு எப்படி தெரிகிறது என்று கேட்டான். எல்லாம் எனக்கே தெரிந்துவிடவில்லை கண்ணா. நானாக யோசித்ததில் கொஞ்சம் தெரிந்தது. ஒட்டு கேட்டதில் மற்றதெல்லாம் தெரிந்தது. என்னத்தை ஒட்டு கேட்டாய்? எப்போது கேட்டாய்? 4-5 நாளைக்கு முன்னால் நீ வீட்டில் இல்லாத போது இங்கே ஒரு மனிதர் வந்திருந்தார் கண்ணா. அவரும் மாமாவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். சிவகாமியின் பெயர் காதில் விழவே நான் சுவர் ஓரமாக நின்று கேட்டேன். இந்த விஷயமெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதோடு என்ன கமலி, இன்னொரு முக்கிய விஷயமும் பேசினார்கள். சொல்லு. சிவகாமிக்கு மாமல்லர் ஓலை எழுதுவதும் அதை நீ கொண்டு போய் கொடுத்து வருவதும் உன் அப்பாவுக்கும் தெரிந்திருக்கிறது. அதை பற்றி அந்த புது மனிதரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆஹா, அந்த கிழக்கோட்டான், அந்த ராவண சந்நியாசி, அந்த ருத்ராட்ச பூனை அப்படியே செய்து கொண்டிருக்கிறது என்றான் கண்ணபிரான். அவனுடைய தந்தையை பற்றித்தான் அவ்வளவு மரியாதையான வார்த்தைகளை சொன்னான். கமலி அவனுடைய வாயை புத்தினாள். அந்த புது மனிதர் யார் தெரியுமா கமலி என்று கண்ணன் கேட்டான். தெரியாது. அதற்கு முன்னால் அவரை நான் பார்த்ததே இல்லை என்றாள் கமலி. அந்த சமயத்தில் தெருவில் விரைவாக குதிரை பாய்ந்து வரும் சத்தம் கேட்டது. கண்ணன் கமலி இருவரும் பலகனி வழியாக வீதியில் பார்த்தார்கள். 4 கால் பாய்ச்சலில் சென்ற குதிரை மீது ஒருவன் போய்க் கொண்டிருந்தான். அவனுடைய முகம் ஒரு கணம் கண்ணன் வீட்டு பக்கம் திரும்பி மறுகணம் எதிரே நோக்கியது. கமலி, கண்ணா, அவர்தான், அந்த குதிரையில் போகிறவர்தான். அன்றைக்கு வந்து மாமாவுடன் பேசிக்கொண்டிருந்தவர். அவர் யார், உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். தெரியும் கமலி, அவர்தான் ஒற்றர் தலைவர் சத்ருக்னன். மகேந்திர சக்கரவர்த்தியிடம் போய்விட்டு திரும்பி வருகிறான். ஏதோ விசேஷ செய்தி கொண்டு வருகிறான். இதோ போய் தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு கண்ணன் வெளியேறினான். ஒரு நாழிகைக்கெல்லாம் அந்த வீட்டு வாசலில் கடகட என்ற சத்தத்துடன் ரதம் வந்து நின்றது. கண்ணபிரான் ரதத்தின் முன்தட்டிலிருந்து குதித்து உள்ளே ஓடி வந்து சமையற்கட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த கமலியின் மேல் மோதிக்கொண்டான். அவ்வளவு என்ன அவசரம் என்றாள் கமலி. கண்ணபிரான், என்ன அவசரமா? யுத்தத்திற்கு போகிற அவசரம்தான் என்றான். என்ன, யுத்தத்திற்கு போகிறாயா என்று கமலி பாய்ந்து வந்து கண்ணன் கழுத்தை தன் 2 கரங்களாலும் சேர்த்து கட்டிக்கொண்டாள். ஆமாம் கமலி, ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் மகேந்திர சக்கரவர்த்தியிடமிருந்து ஓலை கொண்டு வந்திருக்கிறான். மாமல்லர் போர்க்களத்துக்கு போக சக்கரவர்த்தி அனுமதி கொடுத்து விட்டார். இன்னும் அரை நாழிகையில் மாமல்லர் கிளம்புகிறார் கமலி. நீயும் கிளம்புகிறாயா கண்ணா? நிஜமாகவா? இது என்ன கேள்வி கமலி? மாமல்லர் போனால் நான் அவருடன் போகாமல் எப்படி இருக்க முடியும்? மாமல்லர் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் நாளைக்கு பல்லவ சிம்மாசனத்தில் ஏறப்போகிறவர். அவர் போர்க்களத்துக்கு போய் யுத்தம் செய்ய வேண்டும். நீ ஏன் போக வேண்டும்? எந்த ராஜா வந்தாலும் எந்த ராஜா போனாலும் நமக்கு என்ன வந்தது? இது என்ன கமலி, நேற்று வரை நீ இப்படியெல்லாம் பேசினதே இல்லையே. நாம் பிறந்த நாட்டுக்கு அபாயம் வந்திருக்கும் பொழுது நமக்கென்ன என்று நாம் வீட்டில் இருப்பதா? நாட்டுக்கு அபாயம், நகரத்துக்கு அபாயம் என்று ஓயாமல் சொல்கிறேயே கண்ணா. அப்படி என்ன அபாயம் வந்துவிட்டது? பல்லவ நாட்டுக்கு இது பொல்லாத காலம் கமலி. வடக்கே இருந்து வாதாபி புலிகேசி மிகப்பெரிய சைனியத்துடன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த சைனியத்தை தான் சக்கரவர்த்தி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பக்கத்தில் கங்க நாட்டு ராஜாவுக்கு அதற்குள் அவசரம் பொத்து கொண்டு வந்துவிட்டது.
புலிகேசிக்கு முன்னால் தான் காஞ்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று மேற்கு திக்கிலிருந்து படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறான். கங்க நாட்டு ராஜாவின் பெயர் என்ன தெரியுமா கமலி? துர்விநீதன். துரியோதனுடைய மறு அவதாரம் இவன்தான் போலிருக்கிறது. இந்த துர்விநீதனை எதிர்க்கத்தான் மாமல்லர் கிளம்புகிறார். கமலி, நானும் கிளம்புகிறேன். இத்தனை நாளும் நான் எப்பொழுது வரும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. மனப்பூர்வமாக உற்சாகமாக எனக்கு விடை கொடுத்து அனுப்பு. கண்ணா, நான் என்ன செய்யட்டும்? என் மனதில் ஏனோ உற்சாகமில்லை. என் தங்கை சிவகாமியை நினைக்க மனச்சோர்வு அதிகமாகிறது. அவளுடைய தலைவிதி என்னவோ என்று என்ன என்ன ஏக்கமாக இருக்கிறது. ஆஹா, முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் விட்டுவிட்டேனே. மகேந்திர சக்கரவர்த்தியை பற்றி நீ என்னவெல்லாமோ சந்தேகப்பட்டாய் அல்லவா கமலி? அதெல்லாம் சுத்த தப்பு. சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் தெரியுமா? மாமல்லரை போர்க்களத்துக்கு போவதற்கு முன்னால் நேரே ஆயனர் வீட்டுக்கு சென்று ஆயனரையும் சிவகாமியையும் உடனே காஞ்சி கோட்டைக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நானே அவர்களை ரதத்தில் ஏற்றி கொண்டு வந்து இங்கே விட்டு போனாலும் போவேன். மகேந்திர பல்லவரை பற்றி இப்பொழுது என்ன சொல்கிறாய் கமலி? அவர் நல்லவரா பொல்லாதவரா என்று கண்ணபிரான் தலை நிமிர்ந்து கர்வத்துடன் கேட்டான். எப்படியாவது எல்லாம் நன்றாக முடியட்டும் கண்ணா. நீயும் போர்க்களத்திலிருந்து சேமமாக திரும்பி வர வேண்டும் என்று கமலி கூறிய பொழுது அவள் கண்களிலிருந்து அருவி பெருகியது.